இங்கே மோடி அவர்கள் ஆட்சி இருப்பதால் தான் இந்தியாவில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இங்கே இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரமலான் நோன்பு கொண்டாட முடிந்தது. அதை அவர்கள் எல்லாம் உணர்ந்து வருகிறார்கள். இன்னொன்று, இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. எங்கும் சிறுபான்மையர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அவர்களால் பாதிப்பு வரும் என்று பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறுகிறது. ஒரு சில மாநிலங்களை தவிர பல மாநிலங்களில் மோடி அவர்களின் ஆட்சி தான், பாஜக ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும். அங்கெல்லாம் சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு மிரட்டலோ அச்சுறுத்தலோ பாதிப்போ கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்கள் இனி திமுகவிடம் ஏமாற மாட்டார்கள். உறுதியாக மத்தியிலிருந்து எல்லா திட்டங்களையும் உரிமையோடு பெற்றுத் தருவதற்கு ஒரு நல்லிணக்கத்தோடு மத்திய மாநில அரசுகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும், அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி தருவதற்கு இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள்.